अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु वअशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम इत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युति'िल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। मिन आयाति अन खलक़ लकुम मिन अनफुसिकुम अज़वाजन लितस्कुनू इलैहा व जअल बैनकुम मवद्दतन व रहमा इन्न फ़ी ज़ालिका लआयातिन लिक़ौमिन यतफ़क्करून। கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் வலியுறுத்திய திருமணத்தை முன்னிட்டு நாமெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய இல்லாமல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாகுமாக. அன்றாடம் மனித சமூகத்தில் திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உயிராக உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் கூடி வாழ்வது என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. மனித உயிரும் அதில் அடக்கம். மனித உயிராக இருக்கிற நாம் மற்ற உயிர்களைப் போல கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்ந்திட முடியாது. மற்ற உயிர்களுக்கெல்லாம் தரப்படாத அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான். அந்த அறிவின் மூலமாக எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதை நம்மால் தீர்மானிக்க இயலாது. இந்த உலகாதாயத்தை பொறுத்தளவில் நமக்கு நம்முடைய அனுபவத்தின் மூலமாக சிலதில் நன்மை இருக்கலாம் என்றோ தீமை இருக்கலாம் என்றோ நாம் தீர்மானித்து விட முடியும். ஆனால் மறுமை வாழ்க்கையை நம்பியிருக்கிற நாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு எது ஏற்புடையது, அல்லாஹ்வுடைய வெறுப்புக்கு எது உரியது என்பதை யாரும் இங்கிருந்து கொண்டு முடிவு செய்துவிட முடியாது. அதை சொல்லித் தருவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 40 வருடங்களுக்கு பிறகு இறை தூதராக அல்லாஹ் தெரிவு செய்தான். அவர்கள் வழியாக ஆன்மீக கோட்பாட்டை நமக்கு சொல்லி தந்ததோடு மட்டுமல்லாமல் அன்றாட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று அத்தனை மட்டங்களிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். அதை தெரிந்து புரிந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை நாம் வழிகாட்டியாக நம்பியதின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்களோ அந்த அடிப்படையில் வாழ பழகிக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமினுடைய கட்டாய கடமை. அப்படிப்பட்ட வாழ்க்கையின் தொடக்கத்தில் இன்றைக்கு இந்த மணமகன் இங்கு அமர்ந்திருக்கின்றார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில்
திருமணத்தை குறித்து சொல்கிறான். உனக்கு விரும்பிய பெண்ணை நீ மனம் முடித்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மனம் என்பது, இந்த மனமுடித்தல் என்பது இது சடங்கோ சம்பிரதாயங்களோ கொண்டவைகள் அல்ல. இது அன்றாட மூதாதையர்கள் பண்டு தொட்டு நடைமுறைப்படுத்திய பழக்க வழக்கங்கள் அல்ல. இது காலத்துக்கும் எல்லோராலும் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான ஒரு வழிமுறை. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். விரும்பிய பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஃபன்ஹு மா தாபலக்கும் மினன் நிசா, விரும்பிய பெண்ணை மனம் முடிக்க வேண்டும். அந்த பெண்ணை இவர் தேர்வு செய்கிற போதே அந்த பெண்ணிடத்தில் தன்னை நீ மணக்க சம்மதிக்கிறாய் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அவளுடைய மௌனத்தை சம்மதமாக எடுத்துக்கொண்டு அவளுக்கு நாம் கொடுக்க இருக்கிற, மணமகன் கொடுக்க இருக்கிற மகரை குறித்தும் தெரிவிக்க வேண்டும். அந்த மகரை அவள் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிற போது இவர்களுக்கிடையில் சாட்சிகளை வைத்து இதை ஒப்பந்தமாக நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு குர்ஆனிலே சொல்கிறார். வாஹதன மின்கும் மீசாக்கன் கலீலா, இந்த பெண்கள் உங்களிடத்தில் உறுதிமிக்க உடன்படிக்கை எடுத்துக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்ன உடன்படிக்கை இங்கு எடுக்கின்றார்கள்? இங்கு பெண் இந்த அவையில் இல்லை. பெண்ணை பெற்ற பெண்ணுடைய தகப்பன் இந்த அவையிலே இருக்கிறார். அவர் இங்கு உடன்படிக்கையை மணமகனிடம் எடுத்துக்கொள்ள இருக்கிறார். பெண்ணுடைய வலியாக இருந்து, பெண்ணின் சார்பாக இருந்து இந்த உடன்படிக்கையை எடுத்துக்கொள்ள இருக்கிறார். எதற்காக இந்த உடன்படிக்கை? இந்த மணமகன் இந்த மணப்பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 24.3 கிராம் தங்கத்தை, நகையை மகராக கொடுக்க இருக்கிறார். அல்லாஹ் அதை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். வஆத்து நிசா சதுகாத்தின் நஹலா, பெண்களுக்கு மணக்கொடையை மனமோந்து கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 24.3 கிராம் இந்த தங்க நகையினுடைய மதிப்பை இன்றைய காலக்கிரயத்திற்கு நீங்கள் அதை பெருக்கிக் கொள்ளுங்கள். இது அவர் மனப்பூர்வமாக தான் மணக்க இருக்கிற பெண்ணுக்கு மனமூந்து அளிக்கக்கூடிய மனக்கொடை. அதை அந்த பெண்ணை இத்தனை காலம் வளர்த்து கண்ணுங்கருத்துமாக காத்த அந்த பெண்ணுடைய தகப்பன் மணமகனிடமிருந்து பெற்றுக்கொண்டு சபையோரை சாட்சியாக்குகின்றார். எந்த உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்திற்கும் 2 சாட்சிகள் போதும். வஅஷ்ஹிது தவை அதிலி மின்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். உங்களில் நீதமான 2 சாட்சிகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் எல்லா ஒப்பந்தங்களுக்கும் சாட்சிகள் முன்னிறுத்தப்படுகின்றன. அதே போன்று திருமணம் என்பதும் ஒரு ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்தில் 2 சாட்சிகள் மட்டுமே போதும். ஆனால் திருமணத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு சாட்சிகள், இவ்வளவு மக்கள் ஏன் சங்கமிக்க வேண்டும்? அதை அல்லாஹ்வுடைய தூதர் வேறொரு பொன்மொழியின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆலினு நிக்கா பித்துஃபூஃப் என்று சொல்கிறார்கள். திருமணத்தை நீங்கள் முரசு கொட்டி மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் முரசு கொட்டி திருமணத்தை மட்டும் அறிவிப்பு செய்ய வேண்டும்? 4 சுவருக்குள் 2 சாட்சிகளை வைத்து திருமணம் முடித்தால் அந்த திருமணம் செல்லாதா? நிச்சயமாக செல்லும். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை முரசு கொட்டி பிரபகண்டாப்படுத்தி நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன்? இவர்கள் சமூக வாழ்க்கையை வாழ வேண்டி இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டி இருக்கிறது, சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து செல்ல வேண்டி இருக்கிறது. இவர் தன் மனைவியை அழைத்து செல்கிற போது ஏதோ ஒரு வீட்டு பெண்ணை இவர் அழைத்து செல்கிறார் என்று மற்றவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். எப்போது 4 சுவருக்குள் இந்த திருமணத்தை அடக்க ஒடுக்கமாக 2 நபர்களை சாட்சியாக்கி செய்கிற போது இந்த பேச்சு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே சபைக்கும் சமுதாயத்திற்கும் இவர் இந்த பெண்ணை மனம் முடித்திருக்கிறார் என்பதை பகிரங்கப்படுத்துவதன் மூலம் இவர்கள் கணவன் மனைவி வேறு யாரும் அல்ல, அவர்கள்தான் போகிறார்கள், அவர்தான் அவளை தன் மனைவியை அழைத்து செல்கிறார் என்று சமுதாயம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயத்தினுடைய சந்தேக பார்வைக்கு அவர்கள் இடம் தந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக இப்படி ஒரு சபையை அழைத்து அந்த சபையோரை சாட்சியாக்கி மணமகன் கொடுக்கிற அந்த மணக்கொடை, மனமோந்து கொடுக்கிற 24.3 கிராம் தங்க நகையை இந்த பெண்ணுடைய பொறுப்பாளர், பெண்ணுடைய தகப்பன்
வலியாக இருந்து அவர் இப்போது திருமணத்தை செய்து வைக்க இருக்கின்றார். இது மாதிரியான திருமணங்கள் சமுதாயத்தில் பல்கி பெறுகிற போதுதான் பெண்களை பெற்றவர்கள் ஆனந்தம் அடைவார்கள். ஆனால் இன்றைக்கு பெண்களை பெற்றவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? பெண்ணை பெற்றுவிட்டோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் பரிதாபப்படுகிறார்கள். எப்படி இந்த பெண்ணை கரை சேர்க்க போகிறோம்? ஆஹா, நமக்கு பெண் குழந்தையாக இருக்கிறது, நான் எப்படி இந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க போகிறேன்? வரக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோ, என்னென்ன எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் அந்த மணமான் வரப்போகிறானோ தெரியவில்லை. மணமானையாவது நாம் சகித்துக் கொள்ளலாம். மணமானை பெற்ற பெற்றோர்கள் என்னென்ன வம்புகளை எல்லாம் இழுத்து விட போகிறார்கள் தெரியவில்லை. எதையெல்லாம் அவர்கள் கேட்கப் போகிறார் என்று தெரியவில்லை. என்ன இளவையெல்லாம் கொண்டு வரப் போகிறார் என்று தெரியவில்லை என்று அவர்களுடைய உள்ளமும் உடலும் மொத்தமாக அப்படியே நடுங்கி துடிப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பரிதவிப்பு நிலையில் இந்த மார்க்கம் இந்த சமூகத்தை தள்ளவில்லை. அல்லாஹ் திருக்குரானை சொல்லி காட்டுகிறான். அத்தீன் யுஸ்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர் என்று அல்லாஹ் சொல்கிறான். யுரீதுல்லாஹ் பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியை, அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை சிரமத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை சொல்கிறான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமூகத்தில் இரண்டு அங்கங்கள் தான். பெண்ணை பெற்றவன் படாத பாடுபட வேண்டும், ஆணை பெற்றவர்கள் ஆஹா ஓஹோ என்று அவர்கள் சந்தோஷத்தில் பூரிப்படைய வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பான் என்று சொன்னால் அவன் அநியாயக்காரனாவான். அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல, அல்லாஹ் நியாயக்காரன். அந்த நியாயத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதில் கூட அல்லாஹ் நிலைநிறுத்தி இருக்கிறார். எவரும் எவராலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, யாரும் யாராலும் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் நியாயம் அநியாயத்தை சீர்தூக்கி பார்த்து படைத்த இறைவன் இந்த வழிகாட்டுதலை, வழிமுறையை அல்லாஹ் இறை தூதரின் வழியாக நமக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பித்த நாள் அது அறியாமை காலம். அது அக்கிரமத்தினுடைய, ஆணவத்தினுடைய, அகம்பாவத்தினுடைய உச்சத்தில் இருந்த ஒரு காலம். பெண்களை உயிரோடு புதைக்கின்ற மூடத்தனத்தின் உச்சத்திலே வாழ்ந்த மக்கள் அந்த காலத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை சொன்னார்கள். பெண்களுக்கும் சமூகத்தில் மரியாதை இருக்க வேண்டும். பெண்கள் இந்த சமூகத்தினுடைய இன்னொரு அங்கம். அவர்கள் ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்ற பாகுபாட்டை துடைத்தெறிந்தார்கள். இரண்டு பெண்களை கண்ணும் கருத்துமாக வளர்த்து அவர்களை எவன் திருமணம் முடித்துக் கொள்கிறானோ அந்த பெற்றவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாக்களிக்கின்றார்கள். இந்த அளவுக்கு பெண்களுக்கான மரியாதையை இந்த சமூகத்தில் உயர்த்தி பிடித்தவர் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள். எனவே அவர்கள் காட்டிய அந்த வழிமுறை நிச்சயமாக அதை ஏற்று நடக்கின்றவர்கள் எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள், சங்கடத்துக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள். அதை புரிந்து செயல்படுகின்ற நாம் சரியான முறையில் அதை புரிந்து கொள்ளாதனுடைய விளைவு இன்றைக்கு பெண் என்றால் சமூகத்தில் அதற்கு ஒரு பார்வை, ஆண் என்றால் இன்னொரு பார்வை என்று பெண்ணை பெற்றவர்களும் சரி ஆணை பெற்றவர்களும் சரி பேதமை கொள்கிற மனநிலையில் இன்றைக்கு இருப்பதை பார்க்கிறோம். அந்த பேதமைக்கு இஸ்லாத்தில் இடமில்லை. இறை தூதரும் அதை நமக்கு காட்டி தரவில்லை, அல்லாஹ் அதை நமக்கு சொல்லி தரவில்லை. எனவே சமூக, அதாவது மரியாதையோடு, சமூக அந்தஸ்தோடு, சமூக மானத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்வியலை தான் இஸ்லாம் திருமணத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அது சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ அல்லது பண்டு தொட்டு முன்னோர்களுடைய பழக்க வழக்கங்களாகவோ நமக்கு சொல்லித் தரவில்லை. அப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயமற்ற மூட பழக்க வழக்கங்களற்ற அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த நடைமுறையில் இப்போது இந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமண ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு வந்திருக்கிறவர்கள் இந்த மணமகனை வாழ்த்தி செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாழ்த்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். பெரியவர்களைப் போல், அவர்களைப் போல், இந்த தலைவரைப் போல், அந்த மகானைப் போல் என்று சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை விட மிஞ்சிய மகான் உலகத்தில் யாரும் இல்லை, அவர்கள் கூட என்னை போல் நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் நான் கொண்டு வந்ததை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் எனக்கு தந்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றுதான் சொல்லி சென்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியில் இந்த மணமகனை நாம் வாழ்த்த வேண்டும். பாரக்கல்லாஹு லக பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைரின் என்கிற இந்த வாழ்த்தை இந்த மணமகனுக்காக ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும்.
இந்த நிமிடத்திலிருந்து இந்த மணமகன் இந்த பெண்ணை தன்னோடு அவர் இணைத்துக் கொள்கிறார். அந்த பெண்ணுக்கான உணவு, உறைவிடம், அந்த உடை அத்தனைக்கும் இவரே பொறுப்பேற்றுக் கொள்கிறார். எனவே இவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் மறைமுகமான பேரருளை அல்லாஹ் அவருக்கு தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் அவருக்கு ஒரு வலிமையை தர வேண்டும். இவர்கள் இருவரும் இறுதி வரை நன்மையானவற்றில் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்த்திருக்கிறார்கள். அந்த வாழ்த்தை நாம் இவர்களுக்கு வாழ்த்தி நாம் அவர்களுக்கு ஆக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கூறி என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். எல்லா போலும் இறைவனுக்கு. வாகரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொல்லுங்க. கரண்ட் இல்லை நீ சொல்லுங்க. 24 படி தந்தை மகரமாக சபைகள் சாட்சியாக உங்களுக்கு மனமளிக்க சம்பவிக்கிறேன். பாரக்கல்லாஹு லக்கும் பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். எல்லாரும் துஆ செய்யுங்க. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. திருமணம் முடிந்தது. மணமகனுக்காக வேண்டி வாழ்த்து சொல்லுங்க.